பகவந்த் கேசரி 5 டைம் பார்த்தேன் கணேஷ். ஐ லைக் த ஃபிலிம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்டில் விடிவி கணேஷ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ஆடி போயிட்டாங்க. அண்டு மற்ற ஃபேன்ஸ் எல்லாமும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு விடிவி கணேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, தளபதி விஜய் 5 வாட்டி பகவந்த் கேசரி படத்தை பார்த்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் அனில் அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. పిలిచి అడిగితే ఈయన రీమేక్ నేను చేయనని చెప్పి వచ్చేసారు. నాకు அந்த விஷயத்த விடிவி கணேஷ் எப்படி ஸ்டேஜில் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னா, அனிலை தளபதி ரீமேக் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணதாகவும் அனில் அதை ரிஜெக்ட் பண்ணதாகவும் அப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு. அண்டு அனில் பார்த்திங்கன்னா அங்கே நடந்த டிஸ்கஷன் வேறு, சார் இந்த விஷயத்த அப்புறம் பேசலாம் அப்படின்னு நிறுத்திட்டாரு. అక్కడ 4-5 బిగ్ డైరెక్టర్స్ ఆర్ వెయిటింగ్ ఆన్ ద క్యూ. ఆయన లాస్ట్ ఫిలిం చేస్తాను ఈయన చేయడని చెప్పి பட் ஒன் வே நோ ஐ காட் மோர். அதுக்கப்புறமும் பேச்சை நிறுத்தாமல் அண்ட் தளபதி 69 ஒரு ரீமேக் படம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் உருவாக்கிட்டாரு. அப்படியே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அண்டு பகவந்த் கேசரியோட டைரக்டர் அனில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அண்டு படத்தை பார்த்துட்டு விஜய் சார் கூப்பிட்டாரு அண்டு கூப்பிட்டு பேசினார். நாங்கள் அங்கே பேசின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வேறு, அண்ட் இவரை பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்காரு. அவ்வளோ பெரிய ஹீரோ என்னை கூப்பிட்டு பாராட்டினது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு அந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அண்ட் அவங்களே சொல்லுவாங்க. அதை நாம் இங்கே பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனில் விடிவி கணேஷ் கிட்ட அந்த மைக்கை பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை. ரொம்ப ரூடாக இருந்தாலும் கரெக்டான ஒரு விஷயத்தை மெச்சூராக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அண்ட் வினோத் அவரோட ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே படத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அண்டு தளபதி 69 ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு படம் வரும் அப்படின்னும், ஒரு கமர்ஷியலாக ஒரு காமெடியாக படம் வரும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இது வினோத்தோட கதையாக இருக்கும் அண்ட் அவரோட ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு பல பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகாது அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.